சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம் ஆண்டவரே கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம் ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம் ஆண்டவரே கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம் அவரே நம்மை படைத்தார் அவருக்கு சொந்தம் நாம் அவர் படைப்புகள் நாம் அவர் பிள்ளைகள் நாம் அவர் மந்தை நாடுகள் நாம் இறை குலமே எழுந்திடுக அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம் ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம் சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே சந்தோஷம் பெருகிடுவே அவர் சந்நிதி காண்கையிலே இசை முழங்க இறைவன் வாசல் நுழைந்திடுவோம் நுழைந்திடுவோம் பன்னிசையோடு அவரது பீடம் சூழ்ந்திடுவோம் சூழ்ந்திடுவோம் அவரை புகழ்ந்திடுவோம் அவர் பெயர் வாழ்த்திடுவோம் அவர் வல்லவராம் அவர் நல்லவராம் அவர் அன்பில் நம்மை நடத்தும் இறை குலமே எழுந்திடுக அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைக்கு தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அத்தனை பேருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு ஜெய்சன் ஜோ ஆண்டனி பேசன் தாம்சன் பிரிசில்லா 4ஆம் ஆண்டு பிறந்தநாள் ஜோ மெல்வின் அவருடைய பிறந்தநாளில் இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக வருடத்துடைய முதல் வெள்ளி என்பதால் பல பேர் பல நன்றிகளையும் ஆண்டவருக்கு தெரிவித்து ஒப்பு கொடுக்கக்கூடிய வேளையில் கேத்ரின் எட்வினா ஆண்டோ இன்ஃபென்ட்ரா ரோஹித் ரோசாட்டா குடும்பத்தினர் வசந்த் பெர்னாண்டோ குடும்பத்தினர் பிரேம் சில்வியா பிரேசில் லிசி குடும்பத்தினர் எம் ரவிச்சந்திரன் பவானி இவர்களும் திருப்பலி நன்றியதிலாகவும் ஷோபான் குடும்ப நன்றியதிலாக மேக்ஸிம் ஷோபா நிஷாந்த் லிஃபியா நன்றியதிலாக பமிலா பீட்டர் மரிய லூட்ரின் நன்றி திருப்பலியாக இக்னேஷியஸ் போம்பி பிளஸி சில்வேரா மரிய ஃப்ளாரன்ஸ் அமலதாஸ் சுஷ்மா ரிச்மோன் ராச்சனா ஆண்டனி ஹாரி வின்ஃப்ரெட் மேரி மார்கரெட் எட்வின் ஜெயா தாமஸ் குடும்பத்தினர் நிரஞ்சன் வட்சாலா குடும்பத்தினர் ஆண்டனி சார்ல்ஸ் குடும்பத்தினர் மற்றும் இந்த திருப்பலியானது நன்றி இதிலாக ஒப்புக்கூடிய அத்தனை பேருடைய நன்றிகளை இறைவன் ஏற்று நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட நன்றிகளையும் இறைவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து சுபிப்போம். மேலும் இத்திருப்பலியானது உடல் நலத்திற்காக சகாயராணி நிஷ்யா ஃபார் த பீஸ் ஆஃப் த மைண்ட் வின்ஸ்டன் ஃபார் த ஸ்பெஷல் இன்டென்ஷன்ஸ் கனிஷ்கா ஐசக் திருமணம் நல்ல முறை நடைபெற வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து சுபிக்க நம்மை அழைக்கிறார்கள். இவர்களோடு இணைந்து ஆண்மையை பாற்றி ஒப்புக்கூடிய ஆத்துமாக்கள் நீதி ஜெய்சலன் கேத்ரின் ஜெய்சல் பால் ஜெய்சலஸ்கி Abrios, Ryan, Libora, Douglas Fernando, Eucarius Fernando, Angela Eucarius, Rayapan, Pitcher Fernando, Pasli Fernando, Shankara Narayan ஆகியோருடைய ஆண்மலை பாற்றுக்காக திருப்பலியை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
ஆவியாரின் தோழமை உங்கள் அனைவரோடு இருப்பதாக. பாசுத்துக்கும் இறை மக்கள் என்ன அழகு இல்லையா? அவ்வளவும் அழகு. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்பது பேரழகு. அதுவும் குறிப்பாக என்ன ஒரு மகிழ்ச்சி, என்ன மகிழ்ச்சி என்றால் 2026ஆம் ஆண்டில் நாம் இருக்கின்றோம் என்பது தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. கடவுள் கொடுத்த பரிசு, கடவுள் கொடுத்த கொடை, கடவுள் கொடுத்த புதிய ஆற்றல், புது வாழ்வு, புது தெம்பு, புதிய உற்சாகம். ஆகவே ரொம்ப அழகாக ஆண்டவன் சன்னிதானத்தில் வருடத்துடைய முதல் நாளை நாம் தொடங்கி வருடத்துடைய 2ஆம் நாள் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களெல்லாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய தனிப்பட்ட ஆத்மாவையும் அந்த இயேசுவின் இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவா எங்களெல்லாம் இந்த புது வருஷத்தில் வழி நடத்தும், உமக்கு ஏற்ற வாழ்வாக எங்கள் வாழ்வெல்லாம் அமையட்டும் என்ற நம்பிக்கையோடும் ஆண்டவருக்கு உகந்த சாட்சிய வாழ்வாக நம்முடைய வாழ்வெல்லாம் அமைய வருடத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இந்த நாளை ஆண்டவன் சன்னிதானத்தில் நம்முடைய திருமண குடும்ப தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கரங்கள் குவிப்போம். நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு நம் குடும்பம் இயேசுவின் திருதயத்தை மையப்படுத்தி இயேசுவின் திருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து 1000 குறைகளும் பலவீனங்கள் இருந்தாலும் நம்முடைய பலவீனம் பலமாக, குறைகள் நிறைவாக மாற்றக்கூடியவர் கடவுள் ஆண்டவர் இயேசு. நம்புவோருக்கெல்லாம் நலம், தேடுவோருக்கெல்லாம் வளமாக, தஞ்சம் என்று இருப்பவருக்கெல்லாம் சக்தியுமாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் நம் பங்கையும் பங்கில் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க அற்புதமான இந்த மாலை வேலை இத்திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனமுள்ள நம்முடைய வாழ்க்கைக்காக மனமுருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு கொண்டாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நான் பாவம் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. சகோதர சகோதரிகளே, தலை வணங்கி கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை மன்னிப்பாக நாம் கேட்போம். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவன் மன்னித்து புது வாழ்வில் என்னாலும் எப்போதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பான திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோ. புலந்திருக்கின்ற புதிய ஆண்டில் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் எங்கள் குடும்ப வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் பெற்று இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அந்த திரு இதயத்திலது பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம்.
தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2, இறைச்சொற்றுடர்கள் 22 28 முடிய. அன்புக்குரியவர்களே, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துக்கள். மகனை மறுதலிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியதாகும். உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனத்தில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவினால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அவ்வருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும்போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது வெக்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே நம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். Alleluia, 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 Alleluia. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். Alleluia, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதின நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 19 28 முடிய.
அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்பொழுது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர் நானல்ல என்றார். நீதான் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபொழுதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியே ஆக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்றை ஒளி கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடி வாரையை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தனியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆலயம் செல்வோம், ஆண்டவர் அருளாசிர் பெறுவோம் என்ற நம்பிக்கையில் நாள்தோறும் நம்முடைய நகர்வுகளுக்கான சூட்சமத்தை நம்முடைய இந்த பலிப்பீடம், ஆலயம், ஆண்டவருடைய தேடல் வைத்திருக்கிறது இல்லையா? கடவுளை நாம் தேடுவது, கடவுளையே நாடுவது, அந்த ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய வாழ்க்கை நகர்வுகளை நகர்த்த ஆலயத்தை தேடி ஆண்டவர் தரிசனத்திற்காக வருவது. அதில் கூடுதலான எல்லையற்ற ஒரு பூரிப்பு, ஒரு மகிழ்ச்சி என் உள்ளத்தில், நம் எல்லாருடைய உள்ளத்திலும். ஏன்? எதற்காக என்றால், கட்டாயம் இந்த புதிய ஆண்டு, இட்ஸ் நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு விஷ் பண்ணிவிட்டு வருஷம் முடிவில் இந்த வருஷம் எப்படி இருந்தது, அதை ஏன் கேட்குறீங்க, இந்த வருஷம் எப்படி போச்சு, அதை வெளியே சொல்லணுமா? ஆனால் முதல் நாளில் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். வருஷம் முடிவில் என்ன வருஷம் இது, மறுபடியும் அடுத்த வருஷம் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அப்போனா திட்டமிட்டு வாழ தெரியவில்லை என்று நமக்கு அர்த்தம் இல்லையா? திட்டமிட்டு வாழ தெரியல. ஆகையால் புதிய வருஷத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடணும், மனசுக்குள்ளே அவ்வளோ அழகாக கொண்டாடணும். உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். பலிப்பீடத்திலிருந்து ஒரு குருவானவராக நான் உங்களை எல்லாரையும் பார்க்கின்ற போது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இறை மக்கள், இவ்வளோ மக்கள், பல பேர் வர முடியும், பல பேர் வர இயலாது, வேலைக்கு போயிருப்பாங்க, எல்லாருடைய எண்ணங்கள் கவனங்களுக்கு இருக்கும். ஆகையால் ஒரு பெரிய மகிழ்ச்சியோட, மனசு நிறைவோடு இந்த பலிப்பீடத்தில் இந்த திருப்பலி நிறைவேற்றுவது கொல்ல பிரியமாக இருக்கிறது. காரணம், புதிய ஆண்டை கடவுள் எனக்கு பரிசாக கொடுத்துருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார் இல்லையா? இன்றைக்கி ஒரு அம்மா இறந்துட்டாங்க நம்ம பங்குல. அந்த அம்மா பேர் ரோஸ்மேரி. ஞாயிற்றுக்கிழமைனா கரெக்டாக கோயிலுக்கு வருவாங்க. வயசு 87. அவங்க பாருங்கள், 1ஆம் தேதியை பார்த்துட்டு 2ஆம் தேதி ஆள் இல்லை. கொடுப்பணும், அவ்வளோதான். யாருக்கு எப்போ என்னன்னே தெரியாது. ஆனாலும் நாம் இன்றைக்கு புது வருஷத்தை நம்ம வாங்கியிருக்கிறோம், கடவுள் கொடுத்துருக்கிற அந்த ஒரு சந்தோஷத்தோட, நிறைவோட, ரொம்ப அழகாக மகிழ்ச்சியோட, மனநிறைவோடு இந்த புதிய வருஷத்தை நாம் தொடங்கி நம்பிக்கையோடு நகர்த்தி மனசுக்கு நிறைவோடு நாம் வாழ அற்புதமாக ஒரு கிரிப், ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வுடைய பிடிப்பை கடவுள் நமக்கு இந்த புதிய வருஷத்துக்கு, அதுவும் வருஷத்தினுடைய முதல் நாளுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் வெள்ளி, அது இன்னும் கூடுதலான மகிழ்ச்சி. மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை. நம்முடைய கத்தோலிக்க விசுவாசம், பாரம்பரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய கத்தோலிக்கம் அப்படின்னு சொன்னாவே 2 things which is very important. That's why the Catholic stands till now 2025. What is that? நம்ம கத்தோலிக்க அப்படின்னாவே 2 விஷயம். ஒன்று ட்ரெடிஷன், பாரம்பரியம். ஆக நம்முடைய திரு அவைக்கென்று பாரம்பரியம், ஓராண்டு, ஈராண்டு, 100 ஆண்டு அல்ல, 2000 ஆண்டுகளான பாரம்பரியம். அந்த பாரம்பரியம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் என்னது, பைபிள், சோலா ஸ்கிரிப்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோலா ஸ்கிரிப்சார்னா த பைபிள் இஸ் ஒன்லி ட்ரூத், அவ்வளோதான். ஆக சோலா ஸ்கிரிப்சர் மார்ட்டின் லூத்தருடைய வார்த்தை. ஆக 2 மிக முக்கியமான விஷயம், விவிலியமும் பாரம்பரியம். ஆக பாரம்பரியத்தின் அடிப்படையில் இந்த பக்தியை தொன்று தொட்டு நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தில் நாம் கொண்டாடுகின்றோம்.
நம்ம எல்லாருடைய வீட்டிலும் திருதி ஆண்டோடைய படம் வைத்திருப்போம் இல்லையா? யார் கொடுத்துருப்பாங்க? உங்கள் அப்பா அம்மா பக்தி, இல்லை உங்கள் தாத்தா பாட்டி. சில பேர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாரம்பரியமாக பல ஆண்டுகளை 100 வருடத்திற்கு மேலாக கூட திருதி ஆண்டோடைய படங்களை வீட்டில் வச்சுருக்கேன். யாரை வச்சுருக்கீங்களா? 100 வருஷமாக வச்சுருக்கீங்களா? பார்த்தீங்களா? ஒருத்தர் 2 பேரா? வெரி குட். பேட்ரிக் அண்ணன், அந்தோனி அப்பா அந்த பக்கம், வெரி குட். 100 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ரொம்ப இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இது, நான் இந்த அடுத்தடுத்த பங்கில் நான் சொல்கிறேன். அதுக்குன்னு ஒரு நாளை நாம் எடுப்போம். நம்ம எல்லாருடைய வீடுகளிலும் திருதி ஆண்டுடைய படத்தை நீங்கள் வாங்கி அதை நம்ம ஸ்தாபகம் செய்து அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொடுத்துட்டு போங்க. தொன்று தொட்ட இந்த பாரம்பரியத்தை இயேசு ஆண்டவருடைய திருதி ஆண்டுடைய பக்தியில் நம் குடும்பம் விளங்க வேண்டும் இல்லையா? அதனால தான் பார்த்துங்க, மார்கரெட் மரியம்மாளுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றபோது ரொம்ப அழகான இந்த உரையாடல், அவ்வளோ ஒரு அழகான உரையாடல் நடந்திருக்கும். என்ன ஆண்டவர் சொல்வார், இந்த உலகத்தை, மனிதத்தை, மனித குலத்தை, உங்களையும் என்னையும் பர்சனலாக எடுத்துக்கொள்வோம். நான் அன்பு செய்கிறேன், ஆனால் என்னவோ இந்த மனுகுலமும் மானிடர்களும் என் அன்பை புறக்கணித்து கொண்டே இருக்கிறார்கள், அலட்சியம் செய்கிறார்கள். நீயாவது என்னை அன்பு செய்ய மாட்டாயா? மார்கரெட் மரியம்மாளுக்கு ஆண்டவர் தன் இருதயத்தை காட்சியாக கொடுத்து கொண்டு அந்த ஒரு அழகான சொல்லாடு. இன்றைக்கி அதே கேள்விதான், நீங்கள் என்னை அன்பு செய்வீர்களா? நான் உங்களுக்கு புது வருஷம், புதிய வாழ்க்கை, புதிய தெம்பு, புதிய ஆற்றலெல்லாம் உங்களுக்கு நான் வழங்குகிறேன். ஆக டு யூ லவ் மீ? ராயப்பரை பார்த்து ஆண்டவர் கேட்பார் இல்லையா, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்ற அழகான வார்த்தை. அப்போது இயேசுவை நம்ம அன்பு செய்ய, இயேசு யாருன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் செய்ய முடியும் இல்லையா? இயேசு நமக்கு யாராக கடவுள் இருக்கிறார்? who is Jesus for me? if at all I want be happy on my spirituality. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மகாத்மா காந்தியார் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஆன்மீகம் என்றால் என்ன? இப்போ நம்ம வந்திருக்கிறது ஒரு ஆன்மீகம் இல்லையா? ஒரு திருப்பலி மாலை நேரத்தில் இருக்கும் ஆன்மீகம் என்றால் ஆன்மாவின் பலம் என்கிறார். ஆன்மீகம் என்றால் ஆன்மாவின் பலம். ஒரு ஆன்மா, நம்முடைய ஆன்மா பலமாக இருந்தால்தான் உடல் பலமாக இருக்கும், எண்ணம் பலமாக இருக்கும், உள்ளம் பலமாக இருக்கும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் த சோல். நீங்கள் எல்லா வாழ்க்கையில் யாரெல்லாம் வெற்றி பெற்று இருக்கிறாங்களோ, யாரை வேணால் எடுத்துக்கலாம், திரு அவையில் சரி, சமூக வாழ்க்கையில் சரி, யாரை நாம் இந்த வரலாறு, நம்முடைய உலக வரலாற்றில் இவர்களெல்லாம் வெற்றி பெற்றவர்கள், சாதித்தவர்கள், சாதனையார் நினைத்துக்கலாம், அவர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆன்மீகம் இருக்கும். யார் வேணால் எடுத்துக்கலாம், எனிபடி யூ கேன் டேக் இட் ஃபார் கவுண்ட். ஆக எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆன்மீகம். அப்போது ஆன்மாவின் பலம்தான் உடல் பலம், உள்ள பலம், எண்ண பலம். ஆகவே நம்முடைய ஆன்மா பலமாக இருக்கின்ற பொழுதுதான் குடும்ப பலமாக இருக்கும், தனிப்பட்ட வாழ்வு பலமாக இருக்கும். அதனால தான் வருடத்துடைய முதல் வெள்ளி, முதல் சனிக்கிழமை நம்முடைய தனிப்பட்ட ஜெபமாலை, பக்தி முயற்சி, திருப்பலிகள், நம்ம எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட தேடல். த பர்சனல் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் த சர்ச், த பர்சனல் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் அ பிளஸட் மதர். அம்மா கிட்ட இருக்கக்கூடிய தனிப்பட்ட அன்பு, தனிப்பட்ட பக்தி, இயேசு இருதய மேல் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நேசம், பாசம் தான் நம்மை இந்த வருஷத்தில் நகர்த்தும். அப்படி என்றால் இயேசு யார்? கடவுள் யாராக? இன்றைக்கி பாருங்கள், நற்செய்தி அழகான பகுதி. யோவான் இடத்தில் நீங்கள் யார்? 2-3 முறை கேட்குறாங்க, நீங்கள் யார்? மெசியாவா? எலியாவா? இறைவாக்கினரா? நீங்கள் யார்? we are getting total confusion. நாங்கள் எல்லாரும் ஒரு குழப்பத்துக்கு வரோம். நீங்கள் யார்? நீங்கள் யார் என்ற கேள்வி. அப்போது அவர் ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு பெரிய ஓவியர் இருந்தார், பெரிய ஓவியர். அந்த ஓவியர் இடத்தில் அந்த ஊரில் இருக்கவங்க அத்தனை பேரும் போயிட்டு, நாங்கள் இந்த ஊரில் கோயில் கட்டியிருக்கிறோம், இந்த கோவிலில் வைப்பதற்கான இயேசு ஆண்டவருடைய படத்தை நீங்கள் வரைஞ்சி கொடுங்கன்னு. அவரும் சரி நான் வரைஞ்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இயேசுவின் படத்தை அவர் வரைகிறார். வரைஞ்சிட்டு தன்னுடைய மகள் 10 வயசு பொண்ணுக்கிட்ட கூப்பிட்டு, இந்த படத்தை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? யார்? அவங்க அந்த 10 வயசு பொண்ணு, இவரை பார்த்தா ஒரு நல்லவர் மாதிரி தோணுது. உடனே அந்த ஓவியர் அதெல்லாம் அழிச்சு விட்டு மறுபடியும் வரைகிறார். மறுபடியும் வரைஞ்சி அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, இப்போ உனக்கு என்ன தோணுது? இவரை பார்த்தா துன்பத்தில் கஷ்டப்படுற மாதிரி தோணுது. அவங்க பொண்ணு 10 வயசு பொண்ணு. மறுபடியும் அந்த ஓவியத்தை அவர் அழிச்சு விட்டு மறுபடியும் வரைஞ்சி காமிக்க, இப்போ உனக்கு என்ன தோணுது? அப்பா இவராப்பா, இவர் தான்ப்பா ஆண்டவர் ஏசப்பான். இப்போ தான் அவருக்கு நிம்மதி. இப்போ தான் நம்ம சரியாக இந்த படத்தை வரைஞ்சிருக்கிறோன்னு அந்த கோவிலுக்கு பரிசாக கொடுக்குறார். அப்போ என்னன்னா, கடவுள் ஆண்டவர் என்பது ஏதோ நம்ம துன்பம் அது சம்மந்தப்பட்ட, துன்பத்தின் ஊழியர் அது சம்மந்தப்பட்டது அல்ல, அல்லது நல்லவர் அதல்ல. நல்லவர், துன்பம் அதெல்லாம் தாண்டி ஆண்டவர், த லார்ட் இல்லையா, மெஸ்ஸியா, தட் இஸ் அ ட்ரூத்,
தட் இஸ் த ட்ரூத். அதுதான் உண்மை. இயேசு ஆண்டவர் யார் என்று கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும்? ரொம்ப நல்லவர் ஃபாதர், என்னென்னலாம் பேசுகிறார் தெரியுமா, என்னென்னலாம் செஞ்சுக்கிறார். தட் இஸ் நாட் ஆன்சர். திருமுழுக்கவன் தெளிவாக சொல்கிறார். என்ன சொன்னார்? இயேசுவை நல்லவர் சொல்லலை, அவர் ஒரு பெரிய இறைவன் சொல்லலை. என்ன சொன்னார்? திருமுழுக்கவன் என்ன சொன்னார்? மெஸ்ஸியா என்கிறார். மெஸ்ஸியா, விடுவிப்பவர், அருளை தருபவர். மெஸ்ஸியா என்றால் விடுவிப்பவர். ஆக ரொம்ப ரைட்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறார். அப்போது இயேசு ஆண்டவர் மெஸ்ஸியா, அவர்தான் உலகின் பாவங்கள் எல்லாம் போக்குபவர் என்று சாட்சி பகர்கிறார். He bear witness for the Jewish community and Sadducees and Pharisees. Rightly is pointed out who is Jesus. ஆக அன்புக்குரிய ரொம்ப அழகான விஷயம். நாம் இந்த வருஷம் கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு நிரம்ப கிடைக்க வேண்டுமென்றால் கடவுள் யார், இயேசு யார், என்னை படைத்த ஆண்டவர் யார், என்னை பராமரிக்கின்ற தெய்வம் யாராக இருக்கிறார் என்று சரியான புரிதல் வேண்டும். ஆகவே இயேசு ஆண்டவர், இயேசுவே மெஸ்ஸியா, அவரே நமக்கு எல்லாம் படியளப்பவர், அவரே சன்மானத்தை வழங்குவர், அவரே விடுவிப்பவர், அவரே விடுதலை தருபவர், நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் பலியாக நம்ம எல்லாம் அவர் இன்னும் திருப்பலி வழியாக நம்மை மன்னிக்கிறார் என்று சரியான புரிதலோடு நாம் இந்த வருஷத்தை நாம் தொடங்கி இயேசுவுக்கு சாட்சியாக எப்படி திருமுழுக்கு யோவான் அவர் ரொம்ப அழகாக சாட்சி பகிர்ந்தாரோ அதுபோல இந்த வருஷம் 2026 இயேசுவின் சாட்சிகளாக நாம் இருக்க முடியுமா? நம்முடைய ஒரு கணவனாய், மனைவியாய், குடும்பமாய், பிள்ளைகளாய், ஏன் நம் குடும்பமே அமாய் விட்னஸிங் ஃபேமிலி இந்த இயர் ஆஃப் 2026 இயேசுவுக்கு சான்று பகர்கின்ற குடும்பமாக நமக்கு இருக்க இயேசுவின் திருதிய பக்தியில் நாம் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து இந்த வருஷம் நாம் எதிர்நோக்கி பயணிக்க அத்தனை ஆசீர்வாதம் அமைந்து நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய கனவுகள், நம்முடைய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் கடவுள் மருந்தாக, வாழ்வாக, சக்தியாக, விடிவெளியாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய திருதிய பக்தியை தொன்று தொட்டு பாரம்பரியமாக குடும்பத்தில் தனிப்பட்ட முறையில் கொண்டு சென்று இயேசுவே ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிடுகின்ற அத்தனை நாவுகள் மாட்சி பெறும் என்று சொல்வது போல நாம் எல்லோரும் சேர்ந்து இயேசுவே ஆண்டவர், அவரே மெஸ்ஸியா என்று தனிப்பட்ட முறையில் அனுபவத்தை பெற்று அதை இறை அனுபவமாக்கி உங்கள் குடும்பத்தில் இயேசுதான் ஆண்டவர் என்று வாழ்ந்து காட்டு சமூகத்தில் சாட்சியாக இருக்கதான் புது வருஷம் நம்மை அழைக்கிறது. தெம்போட, உற்சாகத்தோட, இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வு என்று சாட்சிய வாழ்வாக நம்ம வாழ்வு அமையட்டும். கடவுள் நம்ம ஒருவர் இந்த புத்தாண்டில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடல். தந்தே நிறைவா, எம்மை தந்தே தந்தே தலைவா, தந்தே தந்தே நிறைவா, எம்மை தந்தே தந்தே தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எனக்காக, அதில் எம்மையும் இணைத்திடவா. தந்தே தந்தே நிறைவா, என்னை தந்தே தந்தே தலைவா. இயற்கை அழகு உங்கள் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உங்கள் அருட்கோலம். இயற்கை அழகு உங்கள் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உங்கள் அருட்கோலம். கண்டே கண்டே உங்கள் கருணை உள்ளம், தினம் வந்தே வந்தே உங்கள் மலர்பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாய், பலியாய் என்னையும் மாற்றிடுவாய். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாய், பலியாய் என்னையும் மாற்றிடுவாய். தந்தே தந்தே நிறைவா, என்னை தந்தே தந்தே தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக,
அதில் நிம்மையும் இணைத்திடவா தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரர், நாம் எல்லோரும் இணைந்து கடவுள் கொடுத்த அற்புதமான புதிய நாள், புதிய வாரம், புதிய மாதம், புதிய ஆண்டுக்காக நன்றி செலுத்தி நாம் எல்லோரும் இயேசுதான் ஆண்டவர், அவரே மெஸ்ஸியா என்ற உண்மையை உணர்ந்து அதை வாழ்வில் செயலாக்கம் பெற்று அதை நாம் சாட்சியாக நம்முடைய குடும்ப வாழ்வெல்லாம் அமைந்திட ஆண்டவர் இயேசுவின் ஆண்டவருடைய பக்தியின் நாளில் ஒப்பு கொடுக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் இருந்து இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பான திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை மக்காக கையளித்தார். புத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிதோடச் செய்தார். இதிலிருந்து திராவின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளது மகிழ்ச்சி மகந்து கொள்ளவும் செய்தொள்ளினார். ஆகவே புனிதர்கள், வானகத் தூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து இப்புதிய ஆண்டில் நீர் கொடுக்க போகின்ற அருளுக்காய் நன்றி செலுத்தி நாங்களும் இப்போதை துறை குரலாய் பாடுவதா. விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆலயம் செல்வம், ஆண்டவர் அருள் ஆசீர் பெறுவோம் என்று ஆலயத்திற்குள்ளாக ஆண்டவன் சந்நிதி நம்முடைய குடும்பத்தின் நிம்மதி என்று ஆண்டவர் வழங்கக்கூடிய அற்புதமான ஆசீர், அருள், ஆற்றல், பலம், புதிய வாழ்வு, புதிய எண்ணங்கள், புதிய கோணங்களில், புதிய வடிவங்களில், புதிய வழிகளில் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். புத்தாண்டு புதிய வழிகளை இறைவன் நமக்கு கொடுத்து வாழுங்கள், உயருங்கள், சிறப்பாக மகிழ்வோடு மனநிறைவோடு இருங்கள் என்று அவர்தான் ஆண்டவர், அவரே ஆண்டவர் என்ற உண்மையை நாம் உணர்ந்து இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக மாற கடவுள் சன்னிதானத்தில்
அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆசிரை நாம் கேட்போம். வானக தந்தையை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே இந்த தூய ஆவியை பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நடிகூரை தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண நின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானோர் ஒன்று சேர்க்க வேண்டுமனமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக எங்கள் தாய் திரு அவையை வழிநடத்தி வரக்கூடிய திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் அன்புடன் நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக ஆண்டவரை நீர் கொடுத்த அற்புதமான பரிசாக புதையலாக பொக்கிஷமாக இருப்பது தான் புதிய நாட்கள், புதிய வாரங்கள், புதிய மாதங்கள், புது ஆண்டு ஆக புலந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டை மகிழ்வோடு மனநிறைவோடு திட்டமிட்டு அற்புதமாக கொண்டு சொல்ல இருப்பது நிறைவு கண்டு எது நடந்தால் நீர் பார்த்துக்கொள்ள நம்பிக்கையோடு உழைப்பை மூலதனமாக வைத்து ஜப வாழ்வை அடித்தளமாக வைத்து எங்கள் வாழ்வெல்லாம் நகர்த்தி செல்ல அருள் புரியும். இந்த நாளில் திருப்பலி நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுப்பல், பிறந்த நாள், திருமண நாள் என்று பல்வேறு நன்மை தனத்திற்காக நன்றி சொல்லுகிற அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தலும். இந்த திருத்தலத்தில் குழுமிருக்கிற அத்தனை விசுவாசிகள் மேலும் உடைய அளவு கடந்த இரக்கத்தின் முன்னிட்டு ஆசீர்வாதத்தை பொழியும்படியாக வேண்டுகிறோம். ஆண்மலை பாட்சிக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட அனைத்து ஆத்துமாக்கள் மேலும் நித்திய இலைப்பாற்றை பொழியும்படியாக வேண்டுகிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு திருமுக ஒளிநூல் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், விலைகள் மக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வு பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேத்தும் வரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, யாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வாருங்கள், மெஸ்ஸியாவை காண்போம் என்று இடையர்கள், சாதாரண மனிதர்கள் ஆண்டவர்தான் மெஸ்ஸியா உண்மையும் தெய்வம் என்று கண்டு கொண்டார்கள். இன்றைய நாள் திருமுழுக்கு யோவான் இயேசு யார் என்பதை உண்மையை உடைக்கிறார். இயேசுதான் கடவுளும் மெஸ்ஸியாவும் ஆக அப்படிப்பட்ட உன்னதமான இயேசு ஆண்டவர் என் வாயார நம் அறிக்கையிட்டு வாழ்ந்து காட்ட கடவுளை போற்றி புகழ்ந்து நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற நம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் ஒழிந்து எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கையின்மைகள், சுயநலன்கள், நன்றியின்மைகள் இவையெல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உம்முடைய பெருந்தன்மையான மன்னிப்பினாலும் இரக்கத்தினாலும் பரிவுள்ளத்தினாலும் எங்கள் ஒவ்வொருவரை மன்னித்து குறையில் நிறைந்த வாழ்வெல்லாம் நிறைவாக, பலவீனம் நிறைந்த வாழ்வெல்லாம் பலமாக, குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் எந்நாளும் செழித்தோங்க திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி எந்நாளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய தேடலுக்கான பதில், நம்முடைய ஏக்கத்திற்கான பதில். ஆண்டவர் இயேசு உண்மையின் தெய்வம், அவரே ஆண்டவர், இவரே மெஸ்ஸியா, உலகின் பாவங்களெல்லாம் போக்குபவர், செம்மறியின் விருந்திற்கு நம்ம எல்லாரையும் அழைப்பவர் என்ற அற்புதமான சொல்லாடலை, இறையியல் உண்மையை திருமுழுக்கு யோவான் சுட்டிக்காட்டி இயேசு யார் என்ற உண்மையை சொன்ன அதே ஆண்டவர் நம்ம எல்லாரையும் வழிநடத்த வாழ்வாக ஆற்றலும் சக்தியுமாக வரக்கூடிய தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம்ம ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவருடைய திருவுடலும் இரத்தமும் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆசையோடு வாஞ்சையோடு நாம் பெறுவோம். ஆண்டவருடைய அற்புதமான இறை அனுபவத்தை நாம் பெறுவோம். மழையில் நானிலம் மகிழ மன்னவன் விழுகின்றார். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் விழுகின்றார். ஆயிரம் நில ஒளியோ இணையாண்டிரும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம்
மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிலே பண்பாடவோ என்று கொண்டாடவோ மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே பேரின்பமே பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நில ஒளியோ இணையாண்டிடும் இறையரசோ அவனியை மாற்றிடும் மறுக்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். சேற்றினிலே தாமரையாய் தேந்தென்னை எடுத்தானே. காற்றினிலே நறுமணமாய் கலந்தினி நிறைந்தானே. சேற்றினிலே தாமரையாய் தேந்தென்னை எடுத்தானே. காற்றினிலே நறுமணமாய் கலந்தினி நிறைந்தானே. ஒன்றாகினாய் நான் நன்றாகினேன். பழிவாழ்வுக்காய் என்னை பரிசாக்கினேன். மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே பேரின்பமே பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே இதயம் அன்புடன் அழைக்கின்றார். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிலே பொன்பாடவோ என்றும் கொண்டாடவோ மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே பேரின்பமே பேரின்பமே.
நில ஒளியோ நிலையாண்டிடும் இறையரசோ அவனியை மாற்றிடும் மறுக்கரையோ மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை பூர்ப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும் அருள் இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்கள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும் காத்திடும் மரண வீரையில் என்னை கூப்பிடும் பரகதியில் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும் வருகவென்றன்போடு அமைதியாக சில மணித்துளிகள் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு உள்ளத்தில் வந்திருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் இயேசுவை திருவுடலாக ரத்தம் பெற்றோம் இல்லையா? நாம் எல்லாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் கடவுள் நம்ம எல்லாரையும் அவர் அன்பினால் தகுதி படைத்து நம் உள்ளத்தில் வந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். எழுந்திருப்போம். இறுதி ஜெபம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பத்தினால் பற்றறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஏற்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வருடத்தினுடைய முதல் வெள்ளி, மாசத்துடைய முதல் வெள்ளி, நற்கருணை ஆண்டவரோடு அழகான நேரம்
நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். முழங்கால் படியிடுவோம். அற்புதமான இந்த சில மணி நேரங்கள் கடவுளோடு நாம் நெருக்கமாக அவர் பேசுவதை நாம் கேட்போம். லெட்ஸ் ஆல் ஓப்பன் our hearts and listen to the voice of God. என்ற ஒரு அற்புதமான கடவுளுடைய குரலை நாம் கேட்போம், ஆசீர்வாதத்தை கேட்போம். புது வருஷத்தை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுப்போம். புது வருஷத்துக்கான ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நாம் கேட்போம். வந்தவர்கள் வர இயலாதவருக்காகவும் பங்குக்காகவும் பல்வேறு அனைத்து குடும்பங்களுக்காகவும் எத்தனையோ குடும்பங்கள் சற்று தோய்வோடும் சோர்வோடு இருக்கக்கூடிய குடும்பங்கள், அத்தனை குடும்பங்களையும் இந்த நேரத்தில் கொண்டு வருவோம். பலத்தையும் நம்பிக்கையும் ஆற்றலையும் இயேசுதான் ஆண்டவர், அவரே மெஸ்ஸியா என்று நாம் வாயார அறிக்கையிட்டு உளமாற ஏற்று வாழ்வில் செயல்படுத்த புலந்திருக்கின்ற புதிய ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமைய நம் ஆண்டவர் எம்பெருமான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லோரும் சேர்ந்து வணங்கி ஆராதித்து பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழ் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவர் இயேசுவிடத்தில் அப்படியே நாம் மனசெல்லாம் திறப்போம். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எத்தனை எத்தனை நன்றிகள், ஆயிரம் ஆயிரம் நன்றிகள் நாம் சொல்லலாம். ஒரு நாளாய் இரு நாளாக, ஒரு நிகழ்வாய் இரு நிகழ்வா, ஒரு சந்திப்பா அல்லது இரு சந்திப்பா, எத்தனை விதமான நன்மைகள், எத்தனை விதமான அனுபவங்கள் நாம் பெற்றிருப்போம். நினைத்து பார்த்தால் பிரமிப்பாக இருக்கிறது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், நினச்சி தான் பாருங்களேன். நம்ம கூட இருந்தவங்க அத்தனை பேர் இந்த புது வருஷத்தில் இருக்கிறாங்களா? நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர், நம்ம கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இல்லையா? 2025ஆம் ஆண்டு இருந்தவங்க அத்தனை பேருமா இருக்கிறாங்க? இல்லையே. அப்படி என்றால் 2026ஆம் ஆண்டு கடவுள் கொடுத்துருக்கிறார் என்றால் அது எவ்வளோ பெரிய கொடை இல்லையா, கிருபை இல்லையா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லையா? ஏதோ ஒரு விதத்தில் நீங்களும் நானும் இன்னும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார் இல்லையா? ஆக நாம் குடும்பத்துக்காக உழைக்க, நல்லதொரு மனிதர்களாக நாம் மீண்டுமாக உருமாற, புதிதாய் நாம் பிறந்து மாண்பிலெல்லாம் நாம் வளர, அவ்வளவு அழகாக கடவுள் நினச்சி பார்த்தா அவ்வளோ ஒரு மெய்சில் இருக்கிறது. அதனால தான் என்னவோ தாவீது அரசர் அவ்வளவு அழகாக சொல்லுவார், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று. ஆக அந்த சுவை இல்லையா, அற்புதமான ஏதோ ஒரு நாள் வந்து விடாது, ஏதோ ஒரு நாளில் எல்லாம் நமக்கு தெரிந்துவிடும், அனுபவித்துவிடும் என்று சொல்ல முடியாது. இயேசுவின் அனுபவம் என்பது ஒரு தேடல், ஒரு படலம், அது ஒரு முயற்சி, அது ஒரு தொடர்ந்து தேடுதல். அது நமக்கு கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். ஆண்டவர் நாம் சுவைத்து விட்டால் எல்லாமே நமக்கு குப்பையாக தெரியும். அதனால தான் புனித பவுல் பாருங்க அவ்வளோ அழகாக சொல்லுகிறார், படித்தவர், எல்லாம் தெரிந்தவர், அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் அத்தனையும் நான் குப்பை என கருதுகிறேன். அவருக்கு தெரியாததான் நமக்கு தெரிய போகுது, ஆனால் அவ்வளவு அழகாக சொல்கிறார், இந்த உலகத்துள்ள அத்தனையும் குப்பை, ஏன்னா கடவுள் ஒருவர் தான் ஒப்பற்ற செல்வம் என்கிறார். எவ்வளவு அழகான வார்த்தை இல்லையா? வாழ்வது நான் அல்ல ஆண்டவரே, வாழ்வது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்கிறார். நாம் சொல்ல முடியுமா? சொல்லதான் கடவுள் நம்மை அழைக்கிறார். அதான் அனுபவம். That is experience. That is the divine experiences. Once and for all we get the divine experiences, then we will totally different personality in our life too. ஆகையால நாம் ஆண்டவருடைய அந்த இறை அனுபவம் கிடைத்து விட்டால்
முழுமையாக இருப்போம். அதனால தான் என்னவோ நம் பழைய மாதிரியே புலம்பிக் கொண்டு முணுமுணுத்து கொண்டு என்னடா வாழ்க்கை, ஏண்டா வாழ்க்கை என்று நாம் சோர்வோடு எப்பயுமே வாய் திறந்தால் சற்று எதிர்மறையான கருத்துக்கள், எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான பேச்சுக்கள் அல்லது குறைபட்டு கொண்டு புலம்பிக் கொண்டு குறைகளை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் என்றால் அந்த இறை அனுபவம் நமக்கு கிடைக்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஆகவே இந்த புது வருஷத்தை, புலந்திருக்கிற புதிய வருஷத்தை இறை அனுபவத்தால் கடவுள் நம்மை நிரப்ப. நீங்கள் பாருங்கள், அந்த எம்மாவுஸ் சீடர்கள், ரொம்ப அழகான விஷயம். எம்மாவுஸ் சீடர்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது, எல்லாம் முடிந்து போய்விட்டது, அவ்வளவுதான் என்று இயேசுனுடைய மரணத்தின் மேல் தான் நம்பிக்கை வைத்தவர்கள். மரணத்திற்கு பிறகு வெற்றி உண்டு என்ற நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் சோர்வோட, கலக்கத்தோட, வேதனையோட, துன்பத்தோட அடுத்து என்ன என்று தெரியாமல் நடந்து செல்கின்ற பொழுதுதான் இயேசு அங்கு தென்படுகிறார். இயேசு காட்சி கொடுக்கிறார். இயேசு மீண்டுமாக உறுதி செய்கிறார். தன் உயிர்ப்பின் அனுபவத்தை கொடுக்கிறார். அந்த அனுபவத்தை பெற்ற பிறகு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன இல்லையா? ரொம்ப அழகான வார்த்தை. லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 35. மாலை நேரமும் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, எங்களோட தங்கும் ஆண்டவரே. அதான் that is experience. அதான் டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். தட் இஸ் அ ரெசரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ். தட் இஸ் அ ரிசன் எக்ஸ்பீரியன்ஸ். ரிசன் கிரைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். RCC என்பது ரிசன் கிரைஸ்ட் சென்டர். நாம் எல்லோரும் கட்டப்பட்டு இருப்பது உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தால். அன்புக்குரியவர்களே, அற்புதமான இந்த புதிய வருஷம் நல்ல ஆண்டாக நமக்கு அமையும். நாம் நல்லதே செய்ய போகிறோம், நல்லது தான் செய்ய வேண்டும். நன்மைகள் பிறக்கும், வழி பிறக்கும், மகிழ்ச்சி பிறக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய அற்புதமான இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி அந்த இறைவனை போற்றி புகழ்ந்தெத்தி இயேசுவே ஆண்டவர், அவரே மெஸ்ஸியா, உண்மையும் மெய்யும் கடவுள், இருளினின்று ஒளிக்கும் பொய்யான உலகத்திலிருந்து உண்மைக்கு அழைத்து செல்லக்கூடிய உண்மையின் ஆண்டவரை என் உள்ளத்தில் இல்லத்தில் அனுபவிக்க அற்புதமான நாட்கள் என்ற ஒரு தேடலோடு படலத்தோடு நாம் அற்புதமாக இந்த நேரத்தை நாம் பயன்படுத்த அனைவரும் எழுந்து நிற்போம். அதற்கு உதவியாக இருப்பது தான் தூய ஆவியானவர். இல்லையா? தூய ஆவியானவர், த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் சம்திங் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா நாம் பல நேரங்களில் பலவீனங்களாக இருக்கலாம், சற்று கவனங்கள் சிதறலாம், சற்று சின்ன பின்னமான வாழ்க்கை நமக்கு இருக்கலாம், சோர்வோடு இருக்கலாம், அல்லது பாவ நிலையில் நாம் இருக்கலாம். ஆக இயேசுவோடு நாம் நெருங்க, இயேசுவோடு நாம் அருகாமல் சொல்ல, இயேசுவோடு நாம் பேச, இயேசு அந்த அனுபவத்தை பெற நமக்கு பின்புலமாக பின்னணியாக இருப்பது யாரு? ஆவியானவர், தூய ஆவியானவர். அவருடைய கொடைகள், அவருடைய வரங்கள், அவருடைய கனிகள், அவருடைய உந்துதல் சக்தி, அவருடைய பலம், ஓ பரிசுத்த ஆவியே என்று நாம் அழைக்கின்ற பொழுதெல்லாம் வழித்துணை ஆனவராக இந்த வருஷம் முழுவதும் நமக்கு வழித்துணையும் வாழ்வுமாய் சக்தியுமாக இருக்கக்கூடிய தூய ஆவியானவருடைய வழிநடத்தலை கேட்போம், பாடுவோம். கரங்களை எல்லாம் தட்டி ஆண்டவருக்கு முன்பாக ரொம்ப அழகாக நம் இதயத்தை ஆண்டவருக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கும். ஒரு அழகான இசையோடு, இசை மழையில் இசையோடு ஆண்டவருக்கு புகழ்ந்து அந்த ஆண்டவர் நல்ல அழகாக மென்மையாக கரங்களை தட்டி கொண்டு நம்முடைய உள்ளத்தை திறந்து கொண்டு வழித்துணை ஆண்டவர் என்ற பாடலை நாம் பாடுவோம். வாழ்வின் ஒளியான துணையாளரே, துணையானவரே, வாழ்வின் ஒளியான துணையாளரே, வாருமே வாருமே, புது வாழ்வு தாருமே, தூய ஆவியாரே, துணையானவரே, வாழ்வின் ஒளியான துணையாளரே, வழித்துணையானவரே, வாழ்வின் துணையாளரே, வாருமே வாருமே, புது வாழ்வு தாருமே, தூய நிறைவா அழகான பொழுது, ஆத்மார்த்தமான ஒரு நேரம், இனம் புரியாத ஒரு தருணம், பரபரப்பை சற்று குறைத்து சிதறி போன எண்ணங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து எங்கள் வாழ்க்கையில் சோர்வான
சோர்வான எங்கள் வாழ்க்கைக்குள்ளாக சோதனைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் தீர்த்து சுகமான வாழ்வையெல்லாம் இந்த வருஷத்தில் எங்களுக்கு வழங்க எதிர்கொண்டு இருக்கக்கூடிய சவால்களை எதிர்த்து போராடக்கூடிய மனநிலையை சோர்வுகளெல்லாம் நீங்கி சோதனைகளெல்லாம் வென்று புது வாழ்வு எனக்கு தாரும் ஆண்டவர் என்று நம்பிக்கையோடு ஆண்டவரை துதைத்து தூயாவிய ஆற்றலோடு நாம் வாழ்வோம். சோர்வான வாழ்வினிலே சோதனை தீர்த்திடுவே, சுகமான வாழ்வை தருவீரே. சோர்வான வாழ்வினிலே சோதனை தீர்த்திடுவே, சுகமான வாழ்வை தருவீரே. வாருமே வாருமே புது வாழ்வு தாருமே, தூய ஆவியாரே துணையானவரே, வாழ்வின் ஒளியான துணையாளரே, வழி துணையானவரே, வாழ்வின் ஒளியான துணையாளரே. நிச்சயமாக இந்த வருஷம் ஒரு அழகான வருஷமாக மாறப்போகுது. ஒவ்வொரு நாளும் நாம் திட்டமிட்டு வாழ்கின்ற பொழுது எல்லா நாளுமே கடவுளோடு இணைந்து நிற்கின்ற பொழுது ஆனால் ஒன்று நிச்சயம், நாம் அங்காங்கே சோர்வுகளை சந்திப்போம், கலக்கங்கள் வரும், கலங்கி நிற்போம். ஆனால் கலக்கங்கள் வந்தாலும் கலங்கி நின்றாலும் ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாருக்கும் கலங்கரை விளக்கமாக இருக்கிறார். ஆக கரம் பிடித்து நம்ம எல்லோரையும் நடத்த போகிறார். ஆண்டவா, நீர் என்னை பார்த்து கொள்ளும், என் குடும்பத்தை எல்லாம் வழி நடத்தும் என்று சொல்லி ஆண்டவர் இப்பொழுது தூயாவுடைய அந்த உந்துதல் சக்தியை கேட்டு நாம் பாடுவோம். கலக்கமுடன் கலங்கி நின்றேன், கலங்கரை விளக்காய் நீ கரம் பிடித்து என்னை காத்தீரே. கலக்கமுடன் கலங்கி நின்றேன், கலங்கரை விளக்காய் நீ கரம் பிடித்து என்னை காத்தீரே. வாருமே வாருமே புது வாழ்வு தாருமே, தூய ஆவியாரே வழி துணையானவரே, வாழ்வின் ஒளியான துணையானவரே, வழி துணையானவரே, வாழ்வின் ஒளியான துணையாளரே. கடந்த வருஷம் நினைச்சு பாருங்க, கடந்த வருஷம் திசை தெரியாம நம்ம வாழ்ந்திருப்போம் இல்லையா? ஆக இந்த வருஷம் கூட நம்ம கடந்த ஆண்டுகளில் ஒரு மாற்றத்தை இல்லையா, திசை தெரியாமல் நாம் வாழ்ந்தாலும் மக்களே திடமாய் கடவுள் நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய அன்பு, அவருடைய பாசம், அவருடைய நேசம், அவருடைய இரக்கம், அவருடைய பரிவு, அவருடைய நம்பிக்கை, அவருடைய அற்புதமான ஆற்றல் கரங்கள் கடவுள் நம்மேல் ஆசீர்வதிக்கிறார். ஆக திசை தெரியாத நம்முடைய வாழ்க்கைக்கு கூட ஒரு புதிய வழியாய், புதிய விடுதலையாய் கடவுள் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிற நம்பிக்கையோடு தூயாவுடைய அவருடைய கேட்டு நாம் பாடுவோம். திசை தெரியா பாதையிலே திசை மாறி போகையிலே திடமாய் என்னை நடத்தினீரே. திசை தெரியா பாதையிலே திசை மாறி போகையிலே திடமாய் என்னை நடத்தினீரே. வாருமே வாருமே புது வாழ்வு தாருமே, தூய ஆவியாரே வழி துணையானவரே, வாழ்வின் ஒளியான துணையாளரே, வழி துணையானவரே, வாழ்வின் ஒளியான துணையாளரே. இன்னொரு விஷயம்
இல்லை. பாவம், பலவீனம், நம்முடைய இயல்பாக நாம் செய்கின்ற பாவங்கள், குற்றங்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், பாவத்தில் நாம் விழுந்தாலும் பாம்புடன் கடவுள் நம்மை வழிநடத்த எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கிறார். புது வருஷம் ஆண்டவருடைய ஆசீர்வாத வருஷமாக மாற ஆண்டவருக்கு தொடர்ந்து தூயாவி அவருடைய கேட்டு நாம் பாடுவோம். தூயாவி 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 என்று நாம் ஜெபிப்பது நாம் பேசுவதற்கான, நம்முடைய மனசை திறப்பதற்கான, நம்முடைய பலவீனங்களை உடைப்பதற்கான, பாவ கட்டுக்கள் மாந்திரியங்களிலிருந்து உடைப்பதற்கான உந்துதல் சக்தியை பின்பலமாக தூய ஆவியானவர் நமக்கு வழங்குகிறார். சேர்ந்து பாடுவோம். பாவத்தினால் வீழ்கையிலே பரிதவித்து நிற்கையிலே பாங்குடன் என்னை மன்னித்தீரே. பாவத்தினால் வீழ்கையிலே பரிதவித்து நிற்கையிலே பாங்குடன் என்னை மன்னித்தீரே. வாருமே வாருமே புது வாழ்வு தாருமே தூய ஆவியாரே வழித்துணையானவரே வாழ்வின் ஒளியான துணையாளரே வழித்துணையானவரே வாழ்வின் ஒளியான துணையாளரே வாருமே வாருமே புது வாழ்வு தாருமே தூய ஆவியாரே வழித்துணையானவரே வாழ்வின் ஒளியான துணையாளரே வழித்துணையானவரே வாழ்வின் ஒளியான துணையாளரே வழித்துணையானவரே வாழ்வின் ஒளியான துணையாளரே வழித்துணையானவரே வாழ்வின் ஒளியான துணையாளரே. ஆண்டவர் இயேசு பார்த்தீங்களா அவ்வளவு அழகு, அவ்வளோ ஒரு இறை பிரசனம் நிரம்பி வழியக்கூடிய அற்புதமான இடம். அப்படியே நாம் அமரலாம், முழங்கால் படியலாம், உங்கள் விருப்பம் போல அப்படி நேராக அமர்ந்து நம்முடைய கண்கள் இயேசுவை நோக்கி ஒரு அமைதியாக நாம் ஜெபிப்போம். we need a certain serenity, ஒரு அமைதி நமக்கு தேவை. ரொம்ப அழகாக பாடினோம் இல்லையா? ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று சொல்வார்கள் இல்லையா? ரொம்ப அழகாக சோர்வான காலங்கள், கலக்கமுள்ள காலங்கள் அல்லது பாவத்தில் நாம் விழுந்த நேரங்கள் ஆக கடவுள் கரம் பிடித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். புது வருஷத்தை கடந்த ஆண்டை ஓகே வாழ்ந்தோம், எதில் நாம் சாதித்தோம், எதில் நாம் விட்டோம், எதை வென்றோம், எதை சரியாக செய்யவில்லை. புனித பவுல் ரொம்ப அழகாக சொல்வார். ரொம்ப பிடித்த வார்த்தை ரோமேயர் திருமகம் 7ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 14-15. என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றனோ அதை நான் செய்தது கிடையாது, என்ன செய்யக்கூடாது என்று நினைத்தனோ அதை தான் நான் செய்தேன், எனக்குள் இருக்கிற பாவ இயல்பு தான் காரணம் இருக்கிறார். That is very true. We are born with a sinful status. We are born with a sinful nature. It's a இயல்பாகவே இருக்குது. நம்முடைய பாவம் என்பது நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால் வெரி சிம்பிள் டெஃபனிஷன். கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தான் பாவம். இட்ஸ் a gap between creator and the creature. கடவுளுக்கும் படைப்பின் பரம்பொருளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி. அந்த இடைவெளி எவ்வளவோ தொலைவாகிறதோ அவ்வளவோ நம்ம நிம்மதி இழப்போம், மகிழ்ச்சி இழப்போம், மன நிறைவு இழப்போம், நிதானத்தை இழப்போம். இயேசுவை ஆண்டவர் இயேசுடைய அன்பை, ஆண்டவர் இயேசுடைய பாசத்தை, ஆண்டவர் இயேசுவின் இரக்கத்தை, கடவுள் கொடுத்த புது வாழ்வை, கடவுள் வழங்கிய புதிய ஆண்டை, என்னென்னலாம் நடக்கப் போகுது தெரியாது, எப்படி இருக்க போகுது தெரியாது. நாம் பல எண்ண ஓட்டங்களோடு இருக்கலாம். இந்த வருஷத்தில் இதை செய்யலாம், அதை செய்யலாம், சரி, ஆனால் என்ன நடக்க போகுது தெரியாது. அதற்காக பயந்து கொண்டு இருப்பது வாழ்க்கை அல்ல. கோழைத்தனமாக இருப்பதற்காக கடவுள் நம்மை படைக்கவில்லை. துணிச்சலோடு தைரியத்தோடு நாம் இருப்பது
கடவுள் பார்த்து கொள்வார். நமக்கு அந்த ஏழை கைம்பெண்ணை எடுத்து பாருங்க. கடவுள் பார்த்து கொள்வார். தன்னிடம் இருக்கவற்றை எல்லாவற்றையும் கொடுத்து த பெஸ்ட் ஷி கேவ், தன்னிடம் இருந்த சிறந்தவற்றை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்த இந்த ஏழை கைம்பெண்ணை கடவுள் பாராட்டுகிறார். ஆக இந்த வருஷம் த பெஸ்ட் நாம் கொடுப்போம். என்ன கொடுக்க போகிறோம்? நம்முடைய உழைப்பை குடும்பத்திற்கு, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, நம்முடைய தொழில் ரீதியாக, கல்வி ரீதியாக எதை செய்தாலும் த பெஸ்ட். எந்த ஒரு அறகுறை மனநிலை இல்லாமல் ஒரு ஈடுபாடோடு, ஜெபமா ஈடுபாடு, குடும்ப வாழ்வா ஈடுபாடு, கல்வியா ஈடுபாடு, துறவு வாழ்வா ஈடுபாடு, அவ்வளோ ஒரு ஈடுபாட்டோடு நாம் செய்கின்ற போது நிச்சயம் மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் ஆண்டவர் திருச்சி வைப்போம். இயேசுவின் அன்புதான் புது வருஷத்தினுடைய பரிசு. கடவுளுடைய அன்புதான், பாசம்தான் புது வருஷத்தினுடைய கொடை. கடவுள் கொடுத்த புது வருஷத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, நான் அன்பு கூறுவேன் ஆண்டவரே, உன்னை நான் அன்பு கூறுவேன் ஆண்டவரே, என் குடும்பத்தோடு இணைந்து நான் கடந்த ஆண்டுகளில் நான் செய்யக்கூடாத செய்ததற்காக மனம் வருது ஆண்டவா, புது வருஷத்தில் உண்மை அணுவாய் 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 உன்னை நான் ரசித்து ருசித்து சுவைவார்த்து, தாவீது அரசு சொன்னது போல ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அந்த அனுபவத்தை நான் பெற இந்த குடிமிருக்கிற அத்தனை மக்களும் ஆசீர்வாதம். உள்ளே அமர்ந்திருப்பவர்கள், வெளியே அமர்ந்திருப்பவர்கள், பங்குக்கு வந்தவர்கள், வரையாளாதவர்கள், பயணம் செய்பவர்கள், எங்கெங்கே யாரெல்லாம் செபிப்பவர்கள், வேண்டுவர்கள், கஷ்டத்தோட, கவலையோட, காயங்களோட, வலிகளோட, கணவன் இழந்து, மனைவி இல்லாமல், கணவன் இல்லாமல், பிள்ளைகள் இல்லாமல், பெற்றோர் இல்லாமல், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்ப என்று பல நிலைகள் இருக்கக்கூடிய பல மக்களை பல வடிவங்களில், பல வழிகளில் இந்த வருஷம் என்னென்னலாம் நடக்க போகுது அத்தனையும் எங்களுடைய பயணங்கள் அத்தனையும் உமக்காக. அல்லவா, நீர் எங்களோட இருப்பதை நாங்கள் உணர, just give you a grace to feel the presence of yours in me. கடவுளே, அருளை தாரும், உடைய இருப்பை நாங்கள் உணர அருள் தாரும் ஆண்டவர். உடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பேன். உடைய அன்பு கூறுவேன் ஆண்டவர். என்னுடைய செயல்பாட்டால் உண்மை அன்பு கூறுவேன். என்னுடைய உழைப்பால் உன்னை அன்பு கூறுவேன். என்னுடைய முழு முயற்சியால் நான் அன்போடு, என்னுடைய அன்பே உனக்கு தான் ஆண்டவர். என் அன்பு இந்த உலகத்தில் சிறந்தது அன்பே என்கிறார். விண்ணோர் மொழிகளிலும் மண்ணோர் மொழிகளும் பேசிலும் அன்பு எனக்கு இல்லையில் நான் ஒன்றுமில்லை. ஒலிக்கும் தாளமும் வெண்கல ஓசையுமாக இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லையில் நான் ஒன்றுமில்லை என்று அவ்வளவு அழகாக படித்த பவுலடியார் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அழகான இந்த கவித்துவத்துவமான அந்த அன்பின் இறுதியில் எல்லாவற்றிலும் தலைச்சிறந்தது அன்பே. அன்பு எனக்கில்லையில் நான் ஒன்றுமில்லை. அன்பு எங்குள்ளதோ அங்கு கடவுள் இருக்கிறார். கடவுள் எங்கு இருக்கிறார்? மகிழ்ச்சி இருக்கிறார். மகிழ்ச்சி எங்கு இருக்கு அங்குதான் அன்பு நிறைவாக்கப்படுகிறது. பெற்றோர் பிள்ளைகளிடம் காட்டக்கூடிய உண்மையான அன்பு, கணவன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான அன்பு, மனைவி கணவன் இடத்தில் காட்டுகின்ற உண்மையான அன்பு. ஆகவே ஆண்டவர் எல்லாவற்றும் காண அன்போடு உம்முடைய திருவுடல் இரத்தத்தினுடைய அன்பை, உம்முடைய திருப்பலியின் அன்பை, உம்முடைய திருவார்த்தையின் அன்பை நாங்கள் உணர புது வருஷத்தில் ஆண்டவரே, என் அன்பு மக்காக, என்னுடைய செயல், சொல்லில் சிறந்த சொல் செயல், என்னுடைய செயலே அன்புக்காக. ஆண்டவரத்தில் அழகான இந்த பாடலை, தெரிந்த பாடல், எல்லோரும் சேர்ந்து ஆண்டவருடைய அன்பை நாம் கொண்டாட, இயேசு அன்பினால் வழி நடத்தப்பட, இயேசுவின் அன்புக்காய் நாம் வாழ்ந்து காட்ட அன்பு கூறுவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். கைகளெல்லாம் தட்டி, மனசெல்லாம் இயேசுவுக்காக, உடல் மொழியெல்லாம் இயேசுவுக்காக. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு ஆண்டவருக்கு முன்பாக, ஆராதனை ஆராதனை, ஆண்டவருக்கு முன்பாக வாய்திறந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை, மீண்டுமாக ஆராதனை ஆராதனை, ஆராதனை
கூறுவேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். அழகான வார்த்தையிலே ஆண்டவருடைய பெயர் ரொம்ப அழகான பெயர், எபினேசரே என்ற பெயர். ஆண்டவருடைய பெயருக்கு அர்த்தம் இருக்கிறவராக இருக்கின்றவர் நாமே. இயேசுவின் திருப்பெயருக்கு என்ன அர்த்தம்? உன்னதமான அவருடைய நாமம், குணமளிக்கும் அருள், மீட்பளிக்கும் அருள். இயேசுவின் பெயரை எங்கெல்லாம் அறிக்கிறவர்கள் விண்ணோர் மண்ணோர் அத்தனை பேருமே அவர்கள் ஆசீர்வாதம் பெறுவர். ஆண்டவர் இயேசுவின் பெயரை சொல்லி ஆண்டவரை போற்ற பழுதைத்து நாம் பாடுவோம். எபினேசர் என்ற ஆண்டவருடைய திருப்பெயரை நாம் உச்சரித்து பாடுவோம். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு மனதோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை எல்லாம் ஆராதனை 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 ஆராதனை. ஆகவே ஆண்டவருக்கு நாம் என்ன சொல்வோம்? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். ஆண்டவர் இயேசுவுக்கு எபிரிய மொழியில் பெயர்தான் எனது எலோயி. எலோயி ஏல் என்றால் கடவுள், ஏல் என்பது கடவுளுடைய பெயர். ஆகவே அவருடைய திருப்பெயரை உச்சரித்து இயேசுவின் திருப்பெயருக்கு அவ்வளவு ஆற்றல். புனித பேதுரு திருத்துதர் பணி 3ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 6. அந்த பிச்சைக்காரன் பேதுருட்ட கேட்பான், ஏதாவது கொடுங்களேன். அப்போ பேதுரு சொல்வார், என்னிடம் கொடுப்பதற்கு பொன்னோ வெள்ளியும் இல்லை, ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாசரேத்தின் பெயரால் எழுந்து நட என்கிறார். உயிர் பெறுகிறான், புது வாழ்வு பெறுகிறார். That is the power of the name of Jesus. ஆகவே இயேசுனுடைய திருப்பெயரை உச்சரித்து புது வருஷத்தை இயேசு கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். எல்லாரும் சரி. ஆராதனை 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 மீண்டுமாக ஆராதனை 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 ஆராதனை. குடும்பமாக மனசை திறந்து நாம் பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் அன்பு கூறுவேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் புது வருஷத்தை என்ன செய்யணும்? புது வருஷம் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அன்பு கூறுவேன் ஒரு குடும்பமாக, இன்னும் கணவன் மனைவியுமாக, பிள்ளைகளுமாக ஆராதிப்பேன் மீண்டும் மீண்டுமாக எல்லாம் சேர்ந்து வேகமாக அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய்
அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆழமாய். மெய் சிலிர்த்து போகிற ஆண்டவருக்கு முன்பாக நாம் பாடுவதும், ஆண்டவருக்கு முன்பாக நாம் அமர்வதும், ஆண்டவருக்கு முன்பாக உள்ளத்தை திறப்பதும், ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நாம் கொடுப்பதும். இட்ஸ் a beautiful gesture. It's a beautiful gesture to give something very very special in me to Jesus. Fully total surrender to Jesus. Nothing else in the world which is so important rather than the treasure, the pearl is nothing but Jesus himself. இயேசுதான் இந்த உலகத்தினுடைய விலை உயர்ந்த பொக்கிஷம், புதையல், முத்து. இந்த அனுபவம் நமக்கு கிடைத்து விட்டதென்றால் என்னங்க துன்பம்? உன் கவலையெல்லாம் எடுத்து ஆண்டவரிடம் போட்டுவிடு, உன் கவலையெல்லாம் அவர் கவலை கொள்வார் என்று சொன்னது போல ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆக அன்புக்குரியவர்களை வாழ்ந்து காட்டுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள் என்று ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். யாருக்கு இல்லை கவலை, யாருக்கு இல்லை துன்பம், யாருக்கு இல்லை போராட்டம், யாருக்கு இல்லை சவால்கள்? நிச்சயமாக குடும்ப வாழ்வு என்பது சரிவுகளும் சவால்களும் சறுக்கல்கள், மன அழுத்தங்கள், மன இறுக்கங்கள், மன போராட்டங்கள் இவற்றின் மத்தியில் வாழ்ந்து காட்டுவதுதான் அற்புதம், சாதுரியம், சாமர்த்தியம், புத்திசாலித்தனம். ஆகவே அந்த ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்ம அப்படியே எழுந்து நிற்போம். எழுந்து நின்று இந்த வருஷம் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? கடவுளிடத்தில் நம்ம எல்லோரும் கரங்களை வைத்து சொல்வோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அப்படியே நாம் நாவெல்லாம் கட்டெல்லாம் அவிழ்த்து உள்ளத்தையெல்லாம் திறந்து இயேசுவை நாம் பார்த்து, இந்த வருஷம் என் ஆண்டவர் என் கூட, என் ஆண்டவர் என் கூடையே இருக்க போகிறார், என் ஆண்டவரை நான் அனுபவிக்க போகிறேன், என் ஆண்டவர் என் பின்புலமாக இருக்க போகிறார். முன்னும் பின்னமாக என் பயணத்தில், என்னுடைய தொழிலில், என்னுடைய முயற்சியில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், என் குழந்தைகளோடு, என் குழந்தையுடைய திருமணத்தில், என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் ஆண்டவர் இருக்க போகிறார். அந்த நம்பிக்கை இறைவன் வழங்குகிறார். ஆக ஆண்டவர் இயேசுவை நாம் சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆற்றல், இயேசு உமக்கு நன்றி, இயேசு உமக்கு ஆராதிக்கின்றோம், இயேசுவை ஆராதிக்கின்றோம், இயேசுவை வணங்குகின்றோம், இயேசுவை வாழ்த்துகின்றோம், இயேசு எங்களை ஆசீர்வதியும், இயேசு எங்கள் மேல் இரக்கமாயிரும், இயேசு எங்களோட தங்கும், இயேசு எங்களை வழி நடத்தும், இயேசு எங்களோட வாரும், என் கூடவே வாரும். அருமையான வார்த்தையா? Jesus come with me, Jesus stays with me, Jesus guide me. What a beautiful word. Just three peculiar words, but it has got its own speciality. Clear? Jesus guide me, Jesus stay with me, and Jesus be with me, and Jesus lead me in front. இயேசுவே என் கூட வாரும். இதோ இந்த ஒரு நாள், இரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், இந்த வருஷம் முழுவதும் நான் எடுக்க போகிற முயற்சிகள், என்னுடைய பயணங்கள், என்னுடைய தனிமைகள், என்னுடைய இரவுகள் இல்லையா, என் இரவான நேரம், என்னுடைய தனிமையான நேரம், கணவனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, என் பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் படித்து கொண்டு வேலை செய்து கொண்டு அந்த பிள்ளைகளெல்லாம் ஆசிரியர், என் பேர குழந்தைகள், நான் எங்கெல்லாம் போகிறேன், யாரெல்லாம் பார்க்க போகிறேன், மனிதர்கள் பல முகமூடிகளாக இருந்தாலும் ஆண்டவா என் கூட இருந்தாலும், நான் தோல்வியை சந்திக்கின்ற போது என் கூட இருந்தாலும், சரிவுகளும் சவால்களும் நான் எதிர்கொள்கின்ற போது என் கூட இருந்தாலும், மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக செல்லுகின்ற போது என் கூட இருந்தாலும், அந்த பையன் வயசான பெற்றோர்கள் அவ கூட இருந்தாலும், ஆக சோர்வான குடும்பங்கள், பிரிந்த குடும்பங்கள், பிளவுபட்ட குடும்பங்கள், கணவன் மனைவியுமாக பிரிந்து வாழக்கூடிய குடும்பங்கள், இளையோர், இளம் பெண்கள், குழந்தைகள், என் பிள்ளைங்க, இந்த பங்குள்ள அனைத்து குடும்பங்கள், பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பள்ளிக்கூடத்தினுடைய மாணவ செல்வங்கள் கூடவே இருந்தாலும். அருமையான வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, it has got its own meaning. என் கூடவே வாரும் ஆண்டவர், இந்த வருஷம் முழுவதும் என் கூடவே வாரும் என்று அழகான பாடலை ஆண்டவருக்கு முன்பாக மனசு திறந்து நாம் பாடுவோம். நாம் செபிப்போம், இயேசுவிடத்தில் பேசுவோம், மனசோடு மனசாக, உள்ளத்தோடு உள்ளமாக, இருளிலிருந்து ஒளிக்கும் மெய்யான கடவுள் மத்தியில் கூடவே வாரும். நீர் இல்லாமல் என் வாழ்வு இல்லை என்ற பதிலை நாம் சொல்லுவோம். நிச்சயமாக பணமோ பதவியோ அழகோ எல்லாம் அற்று போய்விடும். நீ இல்லைன்னா என் வாழ்க்கை ஜீரோ ஆண்டவர், நீ இருந்தா என் வாழ்க்கை ஹீரோ ஆண்டவர். கூடவே வாரும். கேட்பதெல்லாம் ஒன்றுதான், நீ என் கூட
கூட வாழுமா. இரவான நேரம், தனிமையான நேரம், ஒரு பெண்ணாய் என் கூட எப்போதும் இருந்தாலும் நான் வெளியே போகும்போதும் வரும்போதும் என் கூடவே நீர் இல்லாமல் நான் ஒன்றே இல்லாத பாடுவேன். என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உண்மை, உண்மையிலும் உண்மை. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உங்களுடைய இருளான வாழ்க்கைகள், கஷ்டமான காலங்கள், கடினமான வாழ்க்கை சூழல்கள், வாழ்க்கை பயணங்கள், தனிமையான நேரங்கள், எதிர்கொள்கின்ற மனத்திராணிகள், எல்லா நேரத்திலும் கூடவே எங்கள் கூடவே இருப்பான். இருள் நிறைந்த எங்கள் வாழ்க்கையெல்லாம் மாற்ற எங்கள் வாழ்வில் வெளிச்சத்தை பாதைகளை காட்டும், வழிகளை திறந்தவர்கள் பாடி சொல்லுங்கள். இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா. கரங்கள் எல்லாம் குவித்து என் கூடவே வாழும், கூடவே வாழும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நம்ம பக்கத்திலேயே கடவுள் இருக்க, என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கூடவே என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வருஷம் முழுவதும் கடவுள் நம்ம கூட, நம்ம பக்கத்துல, என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பெயரால் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன். கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்படியே மழை பண்ணிடுவோம். இப்போ ஆண்டவர்கிட்ட லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லையா இன்னும் கொஞ்சம் நேரம் இயேசுவோட என்ன தெரியுமா, இந்த வருஷத்தினுடைய உங்களுடைய ஜெபங்கள் என்ன, தேடல் என்ன, எண்ணம் என்ன, கனவு என்ன, கற்பனை என்ன, ஏக்கம் என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, வேண்டுதல் என்ன, இயேசுவிடத்தில் சொல்லுங்கள். Let's all pray to Jesus and surrender with our personal intentions. நம்முடைய தனிப்பட்ட வேண்டு நல்ல உடல் நலத்திற்காக கேட்போம். ரொம்ப அழகான யோவான் எழுதின செய்தி 14ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 13, என் பெயரால் இதை கேட்டால் நான் உங்களுக்கு அருளுவேன். Praise the Lord, praise the Lord, hallelujah. இயேசுடைய அழகான வாக்கு, என் பெயரால் எதை கேட்டால் தருவேன் இல்லையா? ரொம்ப அழகான வார்த்தை. சுமை சுமந்து சொந்தொருப்பில் எல்லாரும் என்னிடம் வாருங்கள். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 28, எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடி அங்கே நான் இருப்பேன். ஆண்டவருடைய அழகான வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 20. ஆக அற்புதமான ஆண்டவரிடத்தில் இந்த வருஷம் என்ன உங்கள் ஆசை என்ன, உங்கள் ஏக்கம் என்ன, உங்கள் படிப்பை குறித்தா, உடல் நலத்தை குறித்தா, பிள்ளைகளை குறித்தா, சொந்தமாக வீடு கட்டமா,
திருமணம் பிள்ளைக்கு நடக்கணுமா ஆண்டவர்கிட்ட சொல்லு. என் விண்ணப்பத்தையெல்லாம் கேட்டவங்க சொல்லி அழகான இந்த பாடல் ஆசீர்வாதத்தோடு நாம் நிறைவு செய்வோம். ஆண்டவருடைய கதிர் பாத்திரத்தை இயேசுவை நம்மத்தில் கொண்டு வருகின்ற பொழுது உங்கள் ஜெபத்தை வேண்டுதல் இயேசுவின் பாதத்தில் சொல்லி நான் சொல்லுவேன். விளக்குகள் அணைய வைக்கவும். ரொம்ப அழகான நேரம். எதை ஒரு கருத்தை முன்வைத்து நீங்கள் தொடர்ந்து இயேசுவிடத்தில் ஜெபிக்கலாம். உங்கள் உடல் நலமோ நிம்மதியோ அல்லது நல்ல வரனுக்காகவோ குழந்தையுடைய படிப்புக்காகவோ எதை இந்த வருஷம் நீங்கள் சாதிக்க செய்ய விரும்புகிறீங்களோ அது ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லுவோம். பாடல் ஒன்று விண்ணப்பத்தை கேட்போம். அப்படி பவடியாக வருகின்ற போது ஆண்டவர் இயேசுவிடத்தில் அப்படி எழுந்து நிற்போம். அதை நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று அழகாக ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு தனிப்பட்ட கருத்தை வைங்க. முதலில் you have to pray strongly, you have to believe yourself strongly, you have to pray to Jesus. நிச்சயமாக பாருங்க, இந்த வருஷத்தினுடைய அது நடக்கும். மனசுக்குள்ளாக என்ன எண்ணமோ என்ன ஏக்கமோ என்ன வேண்டுதலோ ஒப்பு கொடுத்து ஆண்டவரத்தில் நம்ம ஜெபிப்போம். வெளியே இருப்பவங்க அப்படியே உள்ளே வந்துருங்க. வெளியே இருப்பவங்க உள்ளே வந்து இயேசுவிடத்தில் அப்படியே இந்த வருஷம் தொழில் ரீதியாக உங்கள் தொழிலில் முன்னேற்றமா தொழிலில் மிகப்பெரிய உயர்வான இயேசுவிடத்தில் சொல்லுங்கள். யாரையும் நீங்கள் நம்ப வேணாம். பணமோ அழகோ சொந்தமோ பந்தமோ யாரையும் நான் நம்ப வேணாம். ஆண்டவர் ஒருவர் போதும். உங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போறீங்க. அவ்வளவு ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்க போறீங்க. உங்களுடைய ஜெபங்களை வேண்டுதல் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் போகிறோம். இது ஒரு இனம் புரியாத நேரம். இது ஒரு சந்திப்பின் சங்கமம். அற்புதமான சந்திப்பு. பாடுவோம். கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே வருஷம் முழுவதும் நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்க அருளாசிரால் நிரப்பிட என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே யாரும் நம்ம கூட இல்லைனாலும் யாரும் நமக்கு உதவிக்கு இல்லைனாலும் ஒன்று மட்டும் நிச்சயம், ஆண்டவா உம்மால் கூடும். உம்மால் எல்லாமே கூடும். பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை என்று இருந்தாலும் உம்மால் கூடும். பல ஆண்டுகளாக தொழிலில் முன்னேற்றம் இல்லா இருந்தாலும் உம்மால் கூடும். பல ஆண்டுகளாக திருமண வரன் அமையவில்லை என்றாலும் உம்மால் கூடும். பல ஆண்டுகளாக எனக்கு சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் எண்ணம் இருந்தால் உம்மால் கூடும். அவ்வளவு வல்லமை ஆண்டவரா உம்மால் கூடும். எல்லாம் கூடும். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி ஆண்டவரை நாம் அழகான வார்த்தையோடு பாடி நாம் ஜெபிப்போம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாரும் சேர்ந்து விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஆண்டவருடைய அற்புதமான அற்புதம் என்ன தெரிகிறார்? அவருடைய இரக்கம் தான். கடவுளுக்கு இன்னொரு பெயர் என்ன? இரக்கம் என்கிறார் முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். ஆகவே மனதுருகி கரத்தையெல்லாம் நீட்டி நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமும் அருள் பாலிக்கின்ற ஆண்டவர் மனதுருகி நம்ம எல்லாரும் மேலும் இரக்கத்தை பொழிந்து எல்லாரும் நல்லா இருங்க, எல்லாரும் ஆச்சரியமும் ஆசீர்வாதத்தோடு இருங்க என்று
மனதுருகி கரங்களெல்லாம் விட்டக்கூடிய அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்போம், செபிப்போம், பாடுவோம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. எல்லாரும் சேர்ந்து அப்படியே நாம் பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, அதாவது இந்த வருஷம் நமக்கு என்ன நடந்தாலும் ஆண்டவர் உடன் இருப்பார். உடனிருப்பை உணர்வதுதான் உச்சம். கடவுளுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் அருளும் அமைதியும் உள்ளத்தில், இல்லத்தில், இந்த நாட்டில், இந்த தேசத்தில் ஆண்டவர் வழங்குவார். எத்தனையோ விதமான இடர்பாடுகள் நம்மை நோக்கி வரலாம். பாய்கின்ற தோட்டா போல நம்முடைய சவால்கள், சரிவுகள் நம்ம நோக்கி பாய்ந்தாலும் நம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற போது நிச்சயமாக சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி கடவுள் நம்ம எல்லாரும் நம்முடைய சித்தத்தினால் நம்மை வழிநடத்த ஆண்டவரிடத்தில் புகழ்ந்து நாம் பாடுவோம். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி நீ, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி நீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கி நீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கி நீ. எல்லாரும் திரும்பவும் ஆண்டவரை உற்று விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. கரங்களை உயர்த்தி, கரங்களை எல்லாம் நாம் உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பாக விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என்ன விண்ணப்பம் அதை சொல்லுங்க, என்ன ஜெபம் சொல்லுங்க. கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. மீண்டுமாக நம்ம எல்லோரும் ஆசீர்வாதத்தோடு போக நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட, நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் அருள்பாலிக்கப்பட, நம்முடைய பயணங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய உடலெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட, அந்த வாழ்வு குடும்பங்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறார். வந்தவர்கள், வரையலாதவர்கள் அனைவரும் மேலும் ஆசீர்வாதம். இந்த பகுதியில் வாழ்பவர்கள், நம்முடைய தேசம், எங்களுடைய தமிழகம், எங்களுடைய நாடு அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கிறார். அனைத்து ஆட்சியாளர்கள், திருவை தலைவர்கள், எங்களுடைய பங்கு முழுவதும் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. இறுதியாக ஒரு முறை எல்லோரும் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை. இயேசு எங்களோடு வாரும், இயேசு எங்களை வழி நடத்தும், இயேசு எங்களை ஆசீர்வதியும். இந்த புது வருஷம் முழுவதும் எங்களை ஆசீர்வதியும். இயேசு எங்களோடு வாரும், இயேசு எங்களோடு தங்கும், இயேசு எங்களை வழி நடத்தும்.
உறுதிப்படுத்தும். எல்லாருக்கும் கடவுள் அருள் பாலிக்கின்ற அந்த ஆண்டவன், உள்ளத்தை எல்லாம் ஊடுருகின்ற அந்த இறைவன் நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக மாற்றி பலவீனங்கள் எல்லாம் பலமாக மாற்றி செல்லுகின்ற பயணம் எல்லாம் எடுக்கின்ற முயற்சியெல்லாம் இந்த வருஷத்தினுடைய அத்தனை காரியங்களை ஆண்டவன் உடனிருந்து நம்முடைய பங்கு முழுவதும், நம்முடைய தேசம் முழுவதும், நம்முடைய தமிழகம் முழுவதும் திறவை ஆட்சி எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்க ஆசீர்வாதத்தின் ஆண்டவர் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இதோ உங்களை எல்லாம் ஆசீர்வதித்து உம்மை காப்பேன், தன் திருமுகத்தை எல்லாம் நான் திருப்பி உங்களுக்கு அருளை வழங்குவேன். மீண்டுமாக ஆண்டவர் தன் அமைதியெல்லாம் அருள் வேண்டி சொன்ன ஆண்டவர் இந்த வருஷம் அழகான அற்புதமான நம்பிக்கை, என்ன நடந்தாலும் அந்த ஆண்டவன் நம்ம கூட நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு ஒருவர் மற்றவருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முழங்கால் படியிடுவோம், மாண்பிய கீதத்தை பாடுவோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து புதிய நியம முறைகள் வருக. புலங்களானை மனிதன் நிதனை அறிய இயலாம் குறை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து இருவரிடமாய் வருகின்றவர் தூய ஆவி ஆனவர் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே அவளுக்கு அப்பமளித்தே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூயமறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனிட விடாமல் துவைத்துணர்ந்த மகிழ அருள்வீராக. குழந்திருக்கின்ற புதிய ஆண்டை முடிய அருளாலும் ஆசீர்வாதத்தால் நிரப்பி அருள செய்வீராக. தந்தையாக இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
வந்திருப்போம். நாளைக்கு மாதத்துடைய வருடத்துடைய முதல் சனிக்கிழமை ஆக நாளைக்கு அன்னையுடைய சிறப்பான நாளில் நாம் ஒப்பு கொடுத்து நாளை நாளும் ஜெபிப்போம். இயேசுவின் திருதிய பாடலை நாம் ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். நல்ல ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தோடு மகிழ்வோடு மனநிறைவோடு செல்லுங்கள். இயேசுவின் திருதிய ஆண்டவருடைய பாடலை பாடுங்கள். இருதயமே என்றும் நேரில் வீடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்த எங்கள் ஆனந்த நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் நேரில் வீடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்த எங்கள் ஆனந்த நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் நெருங்கிடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.